ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஈரானில் இது இறுதிப் போர் என்று அலி கமேனி அரசுக்கு எதிராக மக்கள் போராட்டம் தீவிரமடைந்திருப்பது குறித்து இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் பாதுகாப்பு படைகளின் கட்டுப்பாட்டை மீறி ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் குவிந்த இந்த காட்சி உலகையே திரும்பி பார்க்க செய்திருக்கிறது. தெஹ்ரானில் கட்டடங்கள், வாகனங்கள் பற்றி எறிய மக்கள் போராட்டம் பிற ஈரானிய நகரங்களுக்கும் பரவி இருக்கிறது. ஈரான் உச்சபட்ச தலைவர் அலி காமினி அரசுக்கு எதிராக மக்கள் பெருந்திரளாக திரண்டு போராடும் இந்த காட்சிகள் இதுவரையில் காணாத நிகழ்வாக அங்கிருந்து வெளியாகும் செய்திகள் குறிப்பிடுகின்றன. அமெரிக்காவின் பொருளாதார தடையால் ஈரானின் பொருளாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டில் பணவீக்கம், உணவுப் பொருட்கள் விலைவாசி உயர்வு, ரியால் நாணய மதிப்பு சரிவு, வேலையின்மையால் திண்டாடிய மக்கள் மொத்த கோபத்தையும் அரசாங்கத்திற்கு எதிராக திருப்பி இருக்கிறார்கள். ஈரானில் ஆட்சி அதிகாரத்தை கொண்டிருக்கும் ஈரானின் உச்சபட்ச தலைவர் அலி காமினிக்கு எதிராக கோஷம் எழுப்பும் அவர்கள் சர்வாதிகாரிக்கு மரணம், இது இறுதி போர் என முழக்கமிடுவது கவனம் பெற்றிருக்கிறது. அலி காமினி அரசாங்கத்தை கழிக்க போராடும் அவர்கள் ஈரான் முன்னாள் மன்னர் மகன் ரெசா பஹ்லவி ஈரானுக்கு திரும்ப வேண்டும் என்ற கோஷத்தை எழுப்பி வருகிறார்கள். ஈரானில் 1979 இஸ்லாமிய புரட்சியில் மேற்கத்திய நாடுகளின் ஆதரவு பெற்ற மன்னர் ஷா முகமது ரெசா பஹ்லவி அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டது. தொடர்ச்சியாக ஷா மதுகுருவான அயதுல்லா கொமேனி தலைமையில் ஈரானில் ஆட்சி அமைக்கப்பட்டது. 1989 அயதுல்லா கொமேனி மறைவை தொடர்ந்து ஈரானின் உச்ச தலைவரான அலி காமினி அரசாங்கத்தை வழிநடத்தி வருகிறார். 1979 மன்னர் ஷா முகமது பதவி இறக்கப்பட்டதை தொடர்ந்து அவரது மகன் ரெசா பஹ்லவி வாஷிங்டன் டிசியில் வசித்து வருகிறார். இப்போது ஈரானியர்கள் வீதிக்கு வந்து போராடுமாறு ரெசா பஹ்லவி அழைப்பு விடுத்ததை தொடர்ந்து ஈரானில் மக்கள் போராட்டம் வலுத்துள்ளது. போராட்டத்தில் 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாகவும் ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. போராட்டத்தை தொடர்ந்து அங்கு இன்டர்நெட் சேவை துண்டிக்கப்பட்டிருக்கிறது. வெனிசுலாவில் ராணுவ நடவடிக்கையில் அதிபர் மதுரோவை சிறைபிடித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரானில் போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அமெரிக்கா கடும் பதிலடியை கொடுக்கும் என அலி காமினி அரசுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார். இப்போது அலி காமினி எங்காவது தப்பியோட பார்ப்பதாக கூறியிருக்கிறார் ட்ரம்ப். ஈரான் விவகாரத்தில் ட்ரம்ப் தலையிட வேண்டாம் என கூறியிருக்கும் அலி காமினி வெளிநாட்டு சக்திகளுக்கு கூலிப்படையாக செயல்படும் தனிநபர்களை இஸ்லாமிய குடியரசு பொறுத்து கொள்ளாது என போராட்டக்காரர்களை எச்சரித்துள்ளார். அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் அடுத்த குறி ஈரான் என சர்வதேச அரசியல் பார்வையாளர்களால் சொல்லப்பட்ட வேளையில் அங்கு அலி காமினிக்கு எதிரான மக்கள் போராட்டம் தீவிரமாகி இருப்பது கவனம் பெற்றிருக்கிறது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.